மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலையை பொறுத்து, குரு பகவான் சனி பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகும் சம்பவம், குடும்பத்தை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும், ராகு பகவானும், செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் பெரிய வெற்றி பெற போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும். அது மட்டும் அல்லாமல் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொடர்பான நல்ல செய்தியும் உங்களை சேரப்போகின்றது. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாகும். குடும்பத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலக போகிறாங்க. நீங்கள் சிறப்பான மதிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. தாய் தந்தை வழியில் லாபம் உண்டாகும். சகோதர சகோதரி வகையில் உதவிகள் கிடைச்சிடும். இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அடியோடு விலகிடும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. கடன் தொல்லைகளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க என்று தான் சொல்ல வேண்டும். 3ஆம் நபரின் தலையீட்டாலேயோ, அதாவது 3ஆம் நபரின் உதவியாலேயோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ கடன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், குடும்பத்தை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு. உங்களுடைய மனைவி வழி உறவினர்கள்கிட்டையும் தந்தை வழி உறவினர்கள்கிட்டையும் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய பேச்சும் செயலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இல்லைனா நிச்சயமாக பிரிவு ஏற்படும் அப்படின்றது மட்டும் உறுதி. மற்றபடி இந்த காலகட்டத்தில் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கும். இந்த 10 நாட்களுக்குள்ளார ஏதோ ஒரு தினத்தில் 3 நிமிடம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார வணங்கி கண்ணை மூடி வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டாகும். அனைத்து பிரச்சனைகளும் விலகும் அப்படின்றது உறுதி.